பெண்கள் வந்து ஆண்களோடு தங்களை ஒப்பிட்டு நாங்கள் வந்து ஆண்களை விட வலிமை குறைந்தவர்கள், அதனால் நாங்கள் வந்து பரிதாபத்திற்குரியவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்கள்கிட்ட இருந்து அவங்க வந்து சலுகைகளை எதிர்பார்க்குறாங்க. நாங்கள் வேலைக்கு எங்களால் போக முடியாது, ஆண்களை மாதிரி நாங்கள் கிடையாது, அதனால் நாங்கள் வேலைக்கு போக முடியாது, அது நாங்கள் வீட்டிலே தான் இருப்போம், வீட்டிலே உள்ள வேலைகளை நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் எங்களுக்கு தேவையான சலுகைகளை, பணத்தை, உணவு எல்லாத்தையும் நீங்கள் எனக்கு கொடுங்க, எங்களுக்கு கொடுங்க, நாங்கள் உங்களை சார்ந்து இருக்கிறோம், நாங்கள் உங்களை மாதிரி கிடையாது, நீங்கள் தான் திறமையானவங்க, நாங்கள் அந்த மாதிரி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பெரும்பாலான பெண்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ஆண்கள்கிட்ட தங்களை வந்து ஒரு பிரதாபத்திற்குரியவளாக காட்டிக்கொண்டு சலுகைகளை எதிர்பார்க்குறாங்க. ஆண்களிடமிருந்து பரிதாப உணர்ச்சியை எதிர்பார்க்கிறவர்களாக பெண்கள் இருக்கிறார்கள். அப்படி அந்த மாதிரி அவங்க வந்து தங்களை காட்டிக்கணும் ஆண்கள்கிட்ட, அதன் மூலம் தங்களது உரிமைகளை நம்ம பெற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் வந்து நீங்கள் ஆண்களோடு ஒப்பிடும்போது நீங்கள் இந்த இயந்திர அறிவியல் உலகில் வலிமை குறைந்தவர்களாக இருக்கலாம். ஆனால் ஒரு ஆடோடையோ புழுவோடையோ பூச்சியோடையோ ஒப்பிடும்போது நீங்கள் அவைகளை விட வலிமை கூடியவர்கள் தானே. ஒரு புழு கூட தனக்கு தேவையான உணவை தானே தேடிக்குது. அது மாதிரி ஒரு பூச்சி கூட தனக்கு தேவையான உணவை தானே தேடிக்குது. ஒரு ஆடு வந்து தனக்கு தேவையான உணவை தானே தேடிக்குது. வேறு யாராவது தனக்கு தேவையான உணவை வந்து தேடி தருவாங்கன்னு சொல்லிட்டு அது சும்மா இருக்குதா? இல்லை. அப்படி இருக்கும்போது அதோடு ஒப்பிடும்போது நீங்கள் வந்து சிறந்தவர்கள் தானே, பல மடங்கு திறன் உடையவர்கள் தானே. அப்படி இருக்கும்போது நீங்கள் உங்களுக்கு தேவையான உணவை நீங்களே தேடக்கூடாது? உங்களுக்கு தேவையான பொருளாதாரத்தை நீங்களே ஏன் தேடக்கூடாது? எதுக்காக ஆண்களை எதிர்பார்த்துட்ருக்கீங்க? முதல்ல ஆண்களோடு ஒப்பிடாதீங்க. ஃபஸ்ட்டு நம்ம பிற உயிரினங்களோடு ஒப்பிட்டு பாருங்கள், நாம் எவ்வளோ மேலு அப்படின்னு சொல்லிட்டு எதன் வழியிலாவது நம்மளை உயர்த்துவதற்கு நீங்கள் ஆண்களோடே நீங்கள் ஆண்கள்லேயும் எல்லாரும் சிறந்தவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல. பெண்களும் வந்து ஆண்களை விட உயர்ந்தவர்களாகவும் இருக்க, திறன் மிகுந்தவர்களாகவும் இருக்கிறார்கள், நிறைய சம்பளம் வாங்குறாங்க, பெண்கள்லேயும் இருக்கிறாங்க. அப்படி தானே? அப்போ ஆண்களோடு ஒப்பிட்டு நீங்கள் உங்களை ஏன் தாழ்த்திக்கிறீங்க? அல்லது வந்து தாழ்த்திக்கிட்டு அதன் மூலம் பரிதாப உணர்ச்சி எதிர்பார்த்து அதன் மூலம் ஏன் சலுகைகளை எதிர்பார்க்குறீங்க? சலுகைகளை எதிர்பார்க்குறதுக்காக ஏதாவது ஒரு காரணம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, காரணத்தை சொல்லி பொய் சொல்கிறீங்க. அப்படி தான். அதனால் வந்து மற்றவங்களோட ஒப்பிடாதீங்க, ஆண்களோட ஒப்பிடாதீங்க, மற்றவங்களோட ஒப்பிடாதீங்க. உங்களுக்கு தேவையான உணவை நீங்கள் தேடுவதற்கு எதற்காக மற்றவங்கள ஒப்பிடுறீங்க? மற்றவங்களோட ஒப்பிட்டு உங்களை நீங்கள் தாழ்த்திக்கிட்டு பரிதாப உணர்ச்சிகளை எதிர்பார்த்துக்கிட்டு சலுகைகளை எதிர்பார்த்துக்கிட்டு எதுக்கு இது? உங்களுக்கு கைகால்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ அதை வச்சு உங்களுக்கு தேவையான உணவை தான் நீங்கள் தேடிக்கணும், உங்களுக்கு தேவையான பொருளாதாரத்தை தான் நீங்கள் தேடிக்கணும். அது கூடவா அவங்களால முடியாது? ஒரு ஆடு மாடு கூட அது வந்து தனக்கு தேவையான உணவை தேடிக்குது, தனது வாழ்க்கையை அது பார்த்துக்குது. ஒரு புழு பூச்சி கூட இதை பார்த்துக்குது. அப்படி இருக்கும்போது அவைகளோடு ஒப்பிடும்போது நீங்கள் வந்து பல நூறு மடங்கு பெரியவர்கள் தானே, திறனுடையவர்கள் தானே. கைகள் இருக்குது, கைகள் அப்புறம் சிந்திக்கிற திறன் எல்லாமே இருக்குது. அப்படி இருக்கும்போது ஏன் அது வந்து உங்களால் முடியலை? இந்த காலகட்டத்தில் இவ்வளோ இதுக்காக குரங்கு விலங்குகளிலிருந்து மனித உயிர்களாக மாறியது. அப்போ மனித உயிர்களுக்குன்னு ஒரு மகத்துவம் இருக்குது. அந்த மகத்துவத்தை கூட புரிஞ்சிக்காமல் ஒரு திறன் இருக்குது, ஒரு சிறப்பு இருக்குது. நம்மலாம் குரங்கு இனம் அப்படின்னா நமக்கு ஒரு சிறப்பு இருக்குது. குரங்கினத்தை சேர்ந்த பெண்களாகிய நீங்கள் உங்களுக்கு தேவையான உணவை கூடவா உங்களால் தேடிக்க முடியாது? உங்களுக்கு தேவையான பொருளாதாரத்தை கூடவா உங்களால் தேடிக்க முடியாது? இது குரங்கு இனத்திற்கே நீங்கள் வந்து கெட்ட பெயரை ஏற்படுத்துகிறீங்க அப்படின்னு அர்த்தம். இப்போ நீங்கள் கேட்கலாம், அந்த காலத்தில் யார் வேலைக்கு போகாமல் இருக்காங்க? எல்லா பெண்களுமே வேலைக்கு போகிறாங்களே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். எல்லா பெண்களும் படிக்கிறாங்க. படிக்காத பெண்கள் இன்றைக்கி ரொம்ப குறைவு. ஆனால் வேலைக்கு போகாத பெண்கள் அதிகமாக இருக்காங்க. உங்கள் தெருவிலே, நீங்கள் வசிக்கிற தெருவிலே கணக்கெடுத்து பாருங்கள், ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு பெண்கள் வேலைக்கு போகாமல் இருப்பாங்க. வீட்டில் உள்ள வேலைகளை செய்கிறதே அவங்களுடைய முழு நேர வேலையாக இருக்கும். அதாவது வீட்டு வேலை சொல்லலை, அவங்க வீட்டில் உள்ள வேலையை, மற்றவங்களாம் செய்கிற வேலையை, வீட்டில் உள்ள மற்றவங்க எல்லோரும் செய்கிற வேலையை இவங்க செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, மற்றவங்களாம் சோம்பேறி ஆக்கிட்டு இருப்பாங்க. இப்படி வீட்டுக்கு வீடு நீங்கள் வசிக்கிற தெருவில் ஒவ்வொரு வீட்லேயும் கண்டிப்பாக ஒரு பெண் வந்து வேலைக்கு போகாமல் பணத்தை சம்பாதிப்பதற்காக வெளியில் வேலைக்கு போகாமல் வீட்டிலேயே இருப்பாங்க. நீங்கள் பாருங்கள், அப்போ தான் தெரியும். அப்புறம் வந்து 60 வயசுக்கு பிறகு ஆண்கள் கூட வேலைக்கு போகிறதில்ல. நிறைய